சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் நீ அதிகமாக கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாய். சொல்லப்போனால் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு கிடைப்பதற்கு முன்பு அத்தனை போராட்டங்களை கொடுக்கிறது. இதுவரைக்கும் நினைவு தெரிந்ததிலிருந்து உனக்கு சுலபமாக எந்த ஒரு விஷயமும் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. நீயும் பல நேரத்தில் என்னிடம் சொல்லியிருக்கிறாய், ஏதாவது ஒரு விஷயம் தானாக கிடைத்தது என்று இருக்கிறதா சாயி? ஏன் சாயி என்னை இந்த அளவுக்கு மனவேதனை அடைக்க வைக்கிறீர்கள்? நானும் எல்லா தெய்வத்தையும் வணங்குகிறேன், எல்லா தெய்வத்தையுமே நான் விரதம் எடுக்கிறேன், எல்லா தெய்வத்திற்குமே எல்லா விஷயத்தையும் செய்கிறேன். ஆனால் ஏன் சாயி என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இந்த அளவுக்கு போராட்டத்திற்கு மேல் போராட்டமாக இருக்கிறது என்று நீ சொல்லும் ஒவ்வொரு விஷயமும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய தங்கமே, வாழ்வில் பல சோதனைகளை பார்த்து விட்டாய். சோதனை பார்த்த அடுத்த நிமிஷம் என்ன பார்ப்பாய்? நீயே சொல் பார்க்கலாம். சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை தான் நீ பார்க்க போகிறாய். அதுவும் என்ன, ரொம்ப நாளெல்லாம் அல்ல, கூடிய விரைவில் உன்னுடைய சந்தோஷத்தை பார்க்க போகிறாய். இதை பார்த்து சிலர் பொறாமைப்படலாம், சிலர் தடுக்கலாம் என்று முயற்சிகளை செய்யலாம். ஆனால் எல்லோருக்கும் மத்தியில் நீ என்ன தெரியுமா தங்கமே செய்ய வேண்டும்? வாழ்ந்து காட்ட வேண்டும். பொறாமைப்படுகிறார்கள், கண் திருஷ்டிப்படும் என்று நினைத்து பயப்படக்கூடாது. ஏனென்றால் நீ எது செய்தாலுமே உன்னை அவர்கள் பேசுவார்கள், தேவையில்லாமல் கண் வைக்கத்தான் செய்வார்கள். அதற்கெல்லாம் கண் வைப்பதற்கெல்லாம் நிச்சயமாக ஒரு வழி இருக்கிறது. அதை தடுப்பதற்கெல்லாம் கண் வைக்கிறார்கள் என்றால் அதை தடுப்பதற்கெல்லாம் நல்ல வழிகள் இருக்கிறது. அந்த வழிகளை, அனைத்து வழிகளையும் உடைத்து எறியும் விஷயத்தை நான் காட்டுவேன் உனக்கு. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் ஒரு அற்புதத்தை செய்வேன். உன்னுடைய கண் திருஷ்டியை போக்கும் சக்தி என்னிடம் இருக்கிறது. அதனால் நான் இந்த ஒரு ஆடையை போட்டு போனால் கண் வைத்து விடுவார்களோ, இந்த நகையை போட்டு போனால் கண் வைத்து விடுவார்களோ என்று எதிர்காலத்தில் நினைக்காதே. எதிர்காலத்தில் நான் கொடுக்கும் விஷயத்தை அனுபவிக்க பார். கஷ்டத்தை எப்படி நீ அனுபவிக்கிறாயோ, சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது தாராளமாக அனுபவித்துக்கொள். நான் இந்த உடையை போட்டால் அவள் கண் வைப்பாளோ, இந்த ஒரு விஷயம் நடக்குமோ என்று நினைக்காதே. எல்லாவற்றுக்கும் நான் இருக்கிறேன். இப்பொழுது நீ உன்னுடைய உடைக்கும் நகைக்கும் பணத்திற்கும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய். அனைத்தையும் நான் அறிவேன். அறியாமல் எல்லாம் இருப்பது கிடையாது. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று. அதற்கெல்லாம் ஒவ்வொன்றாக நான் நிச்சயமாக நல்லது செய்வேன். பொறுமையோடு இரு, நிதானத்தோடு இரு. யார் எது சொன்னாலுமே சரிதான். அற்புதம் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். பல பேருக்கு உன்னால் உதவ முடியும் அளவுக்கு உன் வாழ்க்கை உயரும். நிச்சயமாக நீயே சொல். இப்பொழுது உன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு முடியாமல் தவிக்கிறாய். ஆனால் நானோ ஒரு வரத்தை கொடுக்கிறேன். உன்னால் இன்னும் 2 பேருக்கு உதவி செய்யும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை வளரும். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும் என்று சொல்கிறேன். இதை நம்புகிறாயா? நம்பிதான் ஆக வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை அந்த மாதிரி தானே ஆக போகிறது. பல போராட்டங்களுக்கு மத்தியில் சந்தோஷம். ஆனால் இதையும் தடுப்பதற்கும் இதற்கும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தவும் ஆட்கள் வரத்தான் செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. அது மட்டும்தான் முக்கியம். இத்தனை நாள் மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதற்கு தலையாட்டி கொண்டு, அவர்கள் என்ன சொன்னாலும் அதற்கு எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு இருந்தார். ஆனால் இப்பொழுது நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நல்ல நேரம் வந்துவிட்டது. எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் நீயே முடிவெடு. நீயே எல்லா விஷயத்தையும் செய். வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, என்னால் தான் ஆனது, உன்னால் தான் ஆனது என்று எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலும் நீ மற்றவர்கள் மீது சொல்லி, அவர்களிடம் சொல்லி நான் முடிவெடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லாதே. உன் வாழ்க்கை நீதான் முடிவெடுக்க வேண்டும். ஒரு முறை உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே வீண் போனது இல்லை என்று நான் சொல்லவில்லை. அதெல்லாம் நேரத்தினால் மட்டுமே. இனிமேலாவது நீயாக முடிவெடு. பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு
எல்லாமே பொன்னானதாக அமையட்டும். நீ மட்டும் இப்பொழுது இந்த நல்ல நேரத்தில் யாரிடமாவது உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை செய்யலாமா, அந்த விஷயத்தை செய்யலாமா என்று கேட்டால், நிச்சயமாக எந்த விஷயத்தையும் இப்பொழுது செய்யாதே என்பார்கள். ஆனால் இந்த சாய் சொல்கிறேன், உன்னுடைய நல்ல எண்ணத்திற்காகவே நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த சாய் சொல்கிறேன், கண்டிப்பாக எதையாவது உன்னுடைய வாழ்க்கையில் முதலீடு போட்டு நிச்சயமாக காரியத்தை செய். இங்கு இருப்பவர்கள் சிலருக்கு, எல்லோருக்கும் சொல்லவில்லை, முக்கியமாக உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு உன் மீது அதிகமான பொறாமை எண்ணங்கள் இருக்கிறது. இவள் எப்படி முன்னேறுவாள் பார்ப்போம் என்று ஒரு விஷயம், அதாவது ஒரு மனிதனுக்கு எது முதலில் பொறாமை இருக்கக்கூடாதோ அந்த இடத்தில் எல்லாம் பொறாமை உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு இருக்கிறது. அதனால் உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவர்களிடம் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எந்த ஒரு விஷயத்திலும் அறிவுரைகளை கேட்க வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கை இத்தனை நாள் நீ வாழ்கிறாய், உனக்கு தெரியாதா? நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ பாடுபட்ட அனைத்திற்கும் வெற்றிகள் கிடைக்கும். நிச்சயமாக உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நடத்தி தரப்படும். பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் வாழ்வில் எல்லாம் சிறப்பானதாகவும் அற்புதமானதாகவும் நடந்திட நான் என்றுமே துணை இருப்பேன். சந்தோஷமா என் தங்கமே? சிரித்து சந்தோஷமாக இருங்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிந்து கொள். பொறாமை எண்ணத்தோடு இருப்பவர்கள் எந்த தெய்வம் வந்து நேரில் சொன்னாலும் அவர்கள் திருந்தவே மாட்டார்கள். பொறாமையோடே தான் இருப்பார்கள். அதனால் பொறாமையோடு பழகுகிறார்கள் என்று ஒரு நபரை பற்றி உனக்கு தெரிந்தது என்றால் அவர்களிடமிருந்து நீ ஒதுங்குவதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக சிறந்ததாக இருக்கும். அதையெல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் பொறாமைப்படவில்லை, அவர்கள் பாவம் என்று மீண்டும் மீண்டும் அவர்களுடன் நீ சேர்ந்து கொண்டே இருந்தால் ஆபத்து உனக்கானதாகத்தான் இருக்கும். நம்புங்கள், எல்லாவற்றிலும் உனக்கு துணை நான் இருப்பேன். சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று நீ சந்தோஷமாக வாழ்க்கையில் வாழும்படி நான் எல்லா விஷயத்தையும் செய்வேன். நம்பினால் மட்டும்தான் ஒவ்வொரு தெய்வத்தையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். யாரும் இல்லை என்ற ஒரு நிலைமைக்கு ஒரு நாளும் மனதை கொண்டு வந்து விடாதே. இந்த உலகத்தில் உனக்கென்று ஒரு மனிதன் இல்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் நீ வணங்கும் அனைத்து தெய்வங்களும் உன்னோடு தான் இருக்கிறது. பல பேர் சொல்லலாம், நீ தெய்வத்தை வணங்குகிறாய், ஆனால் எந்த தெய்வமுமே உனக்கு உதவி செய்யவில்லையே என்று. அவர்களுக்கு என்ன தெரியும் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வங்கள் உதவி செய்யவில்லை என்று? தெய்வங்கள் எல்லா உதவிகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறது. கூடிய சீக்கிரமாக உனக்கு எல்லாமே புரிய வரும். சந்தோஷமாக இருங்கள். எல்லாவற்றிலும் இந்த சாய் துணையாக இருப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.